இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கெல்லாம் யார் ஆதரவு தந்தார், முத்தலாக தடை செய்வதற்கு யார் ஆதரவு தந்தார், பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் யார் விலகி வந்தார், 2 நாட்களுக்கு முன்பு யார் கார் மாறி போய் அங்கே இருந்து அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தார் என்பதெல்லாம் இன்னைக்கு நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இனி அவங்க என்ன கதை சொன்னாலும் அது எடுபட போவது இல்லை என்பதற்காக நான் சொல்கிறேன். அப்படி கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாவிலே உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று நீங்கள் மறந்திருக்க கூடாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாளில் உங்களை எல்லாம் கலந்து கொண்டு உங்களுக்கான அந்த வாழ்த்துக்களை நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சியை கலந்து கொள்கின்ற அதே வேளையில் இதை முடித்துவிட்டு இன்னொரு இடத்திலும் இது போன்ற நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி நம்முடைய மாநில துணை முதலமைச்சர் கலந்து கொள்வதாக இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் நீ உடனடியாக இதை கலந்து கொள் என்று சொல்லியிருந்தார். அதனால தான் நம்முடைய அன்பு சகோதரர் எபினேசன் சொன்னேன், வந்த உடனே சீக்கிரம் கிளம்புகிறேன் நான் சொன்னேன். நான் ஒரு மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளருக்கு நான் கூட பேசுகிறேன், நீங்கள் பேசுங்க என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். இது எங்கே இது சாத்தியமாகும் என்று சொன்னால் அது எங்கள் குடும்பத்தில் தான் அது சாத்தியமாகும். இதை நான் எங்கள் குடும்பம் என்று சொன்னது நான் இருந்த இளைஞரணி இன்றைக்கு நம்முடைய எபினேசன் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞரணி என்கின்ற குடும்பத்திலிருந்து நாங்கள் வந்ததனால் எங்களுக்கு அந்த புரிதல் இருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்தை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கின்ற கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாய மக்களே, கவலை வேண்டாம். உங்களுக்காக இன்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் என்னுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக என்றைக்குமே இருப்பார்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரலாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.